எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போது 2 in 1 பார்க்கலாங்க. பிரண்டை துவையல் ப்ளஸ் பொடி பார்க்கலாம் நம்ம. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக துவையல்னால் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு கண்டிப்பாக செய்வீங்க. இப்போது நான் கடாயில் எள்ளு பெரிய ஸ்பூன் அளவு 2 கருப்பு எள்ளாக இருந்தாலும் ஓகே, வெள்ளை எள்ளாக இருந்தாலும் சரிங்க, உங்கள் ஆப்ஷன். இப்போ நான் கருப்பு எள்ளு எடுத்துக்கிட்டு நல்லா கரெக்டாக பொரிஞ்சு வரும்போது நான் எடுத்துக்கிட்டேன். சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புங்க ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும். இப்போ அதையும் லைட்டாக செவுக்கிற அளவு வறுத்து எடுத்துக்கோங்க. இதுவுமே கொஞ்சம் பொறுமையாக தீக்காமல் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லா வரும். இப்போது இன்னும் கொஞ்சம் இது எல்லாமே நான் எள்ளெண்ணெய் தாங்க நான் செய்கிறேன். இப்போது கொத்தமல்லி, கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, அது நான் 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். பெரிய ஸ்பூன் அளவு 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இப்போ மிளகா ஒரு 10 to 12 நான் எடுத்துருக்கேங்க. இப்போ அது கூடவே நம்ம 1 கப் அளவு கருவேப்பிலைங்க, அது கூடவே கொஞ்சமாக சீரகம். இது லைட்டாக ஒரு 10 செகண்ட் வணங்கின வாட்டி நீங்கள் கருவேப்பிலையும் சீரகமும் போடுங்க. நீங்கள் அந்த வறுத்து எடுக்கும்போது சீரகமும் கரெக்டாக வறுந்து வரும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. தீயாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப அருமையான துவையல் ரெடி ஆகுது. இப்போது ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய்ங்க, இதையும் சிம்மில் வச்சு எண்ணெய் விடாமல் சிம்மில் வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதையும் சேர்த்திக்கோங்க. இது வறுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எள்ளெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எள்ளெண்ணெயில் கட் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை சேர்த்திக்கலாங்க. நான் ஒரு பெரிய கைப்பிடி அளவு 3 கைப்பிடி வர அளவுக்கு நான் இப்போ பிரண்டை எடுத்திருக்கேன். பிரண்டையை நல்லா வணக்கிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தொண்டை பிடிக்காது, இல்லைன்னா தொண்டை ஒரு மாதிரி நாக்கெல்லாம் நமைச்சல் எடுக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா வணக்கிக்கோங்க, பொறுமையாக தீக்காமல். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு குறைஞ்சபட்சம் 6 to 7 நிமிஷம் ஆகுங்க இதை நல்லா வணங்கிறதுக்கு. இப்போ பொடிக்காக நான் மிளகு இது சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு வறுக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. இது கூடவே நல்லா ஃபேனில் ஆற விட்டுட்டு புளி, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்திக்கோங்க. இதை அப்படியே பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சாதம் கலர்றதுக்கு பொடியும் ரெடிங்க. இப்போ நம்ம துவையலுக்கு கூடவே ஒரு பெரிய சைஸ் அளவு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 10 சின்ன வெங்காயங்க, இது எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிக்கோங்க. இது பாதி நல்லா வணங்கின வாட்டி நம்ம ஒரு 2 தக்காளி பழம் பழமாக சின்னதாக சேர்த்திக்கோங்க. நான் 2 தக்காளி பழம் எடுத்துருக்கேங்க. அது கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ், நம்ம இந்த காட்டின இல்லைங்களா, அந்த அளவு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்திக்கோங்க. இதுவும் நல்லா மேலே எண்ணெய் திரண்டு வர அளவுக்கு நீங்கள் வணக்கணுங்க. பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சிடுச்சு இல்லைங்களா, இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வணக்குனிங்கன்னா தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும், துவையிலும் ருசியாக இருக்கும். நீங்கள் வெளியே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சிங்கனாலும் துவையில் உங்களுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் ஆனாலும் கண்டிப்பாக கெட்டு போகாதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இங்கே பிரண்டை பொடி செய்யும்போது நீங்கள் அந்த மிளகு சேர்த்திக்கோங்க. நான் துவையல்ன்றதுனால அந்த மிளகு நான் சேர்த்திக்கல. இதை நல்லா ஆற வச்சு நம்ம பவுடர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் சாதம் வடித்த உடனே நாங்கள் இந்த பொடி போட்டு கலரி எடுத்துக்கலாங்க. பிரண்டை சாதமும் ரெடி ஆகிடும். இப்போ துவையலுக்கு நம்ம தேவையான உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப சட்னி பதத்துக்கு வேணாம், இந்த மாதிரி துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அருமையான துவையல் பிரண்டை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. நான் தொடர்ந்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரொம்ப நன்றிங்க.